வரப்பண்ணும் காலத்தில் நீ இந்த மாதத்திலே இந்த ஆராதனை செய்வாயாக. புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அழைக்க கடவாய். 7ஆம் நாளிலே கர்த்தருக்கு பண்டிகை ஆசரிக்கப்படுவதாக. அந்த 7 நாளும் புளிப்புள்ள அப்பம் புசிக்க வேண்டும். புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். உன் எல்லைக்குள் எங்கும் புளித்தமாகும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். அந்நாளில் நீ உன் புத்திரனை நோக்கி, நான் எகிப்திலிருந்து புறப்படுவேன், கர்த்தர் எனக்கு செய்ததற்காக இப்படி நடப்பிக்கப்படுகிறது என்று சொல். கர்த்தரின் நியாயப்பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே நினைப்பூட்டுதலாகவும் இருக்க கடவுது. பலத்த கையினால் கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். ஆகையால் நீ வருஷந்தோறும் குறித்த காலத்தில் இந்த நியமத்தை ஆசரித்து வருவாயாக. மேலும் கர்த்தர் உனக்கும் உன் பிதாக்களுக்கும் ஆணையிட்டபடி உன்னை கானானியரின் தேசத்தில் வரப்பண்ணி அதை உனக்கு கொடுக்கும்போது கர்ப்பம் திறந்து பிறக்கும் அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருக ஜீவன்களின் தலையீட்டு அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. அவைகளில் உள்ள ஆண்கள் கர்த்தருடையவைகள். கழுதையின் தலையீட்டை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு. உன் பிள்ளைகளில் முதற்பேரான சகல நரஜீவனையும் மீட்டுக் கொள்வாயாக. பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டார், நீ அவனை நோக்கி, கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எங்களை விடாதபடிக்கு பார்வான் கடினப்பட்டிருக்கும் போது கர்த்தர் எகிப்து தேசத்தில் மனிதரின் தலைப்பிள்ளைகள் முதல் மிருக ஜீவன்களின் தலையீற்றுகள் வரைக்கும் உண்டாயிருந்த முதற்பேறுகள் யாவையும் கொன்று போட்டார். ஆகையால் கர்ப்பம் திறந்து பிறக்கும் ஆணையெல்லாம் நான் கர்த்தருக்கு பலியிட்டு உன் பிள்ளைகளின் முதற்பேர் அனைத்தையும் மீட்டுக் கொள்கிறேன். கர்த்தர் எங்களை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கு இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாகவும் இருக்க கடவுது என்று சொல்வாயாக என்றார். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடைந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள். மோசே தன்னோட கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்து கொண்டு போனான். தேவன் நிச்சயமா உங்களை சந்திப்பார். அப்போது உங்களோட கூட என் எலும்புகளை இவ்விடத்தில் இருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்தான். அவர்கள் செய்திருந்தான். அவர்கள் சுக்கோத்தில் இருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சங்காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிலிருந்து விலகி போகவில்லை. இஸ்ரேல் ஜனங்க எகிப்திலிருந்து விடுதலை ஆயிட்டாங்க. நம்மை ஆண்டவர் உலகத்திலிருந்து பார்வோனாய் பிசாசுகளிலிருந்து விடுதலை ஆக்கிட்டார். விடுதலையாக்க என்ன சொல்றாரு? இஸ்ரேல் புத்திரருக்குள் மனிதர்களும் மிருக ஜீவன்களிலும் கர்ப்பத்திலிருந்து பிறக்கிற முதற்பெயர் அனைத்தையும் எனக்கு பரிசப்படுத்து, அது என்னுடையதுன்ற. ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கிறதுக்காக என்ன செய்தார்? எகிப்தருடைய எல்லா முதற்பெயர் அனைத்தையும் கொண்டார். தலைச்சம் பிள்ளைகள்லாம் கொல்லப்பட்டாங்க. தலையற்ற மிருகங்கள் எல்லாம் கொல்லப்பட்டது. அப்ப நம்மை ஆண்டவர் பாவத்துல இருந்தோம், பிசாசு கையில இருந்தோம், இந்த மாம்சத்துல இருந்தோம் விடுதலையாக்க என்ன பண்ணார்? தன்னையே பலியா கொடுத்தார். அதனால கேட்கிறார், உன்னை எனக்கு பலி கொடு, உன்னை எனக்கு கொடு, ஜீவ பலியா கொடுன்றார். அதான் பாடின பாட்டுல, நான் உனக்காக மறிச்சது, எனக்கா என்ன செய்த கேட்கிற ஆண்டவர். ஆண்டவர் முழுக்க முழுக்க தன்னையே நமக்காக கொடுத்து உண்மையானா, நாம் முழுக்க முழுக்க நம்பி அவருக்கு கொடுத்துடணும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனைங்கிறார்.
இதை செய்யாம நம்மை கொடுக்காம நம் எதை கொடுத்தாலையும் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்ம பாதி கொடுத்தோம்னா இல்லை, 3/4 கொடுத்தனா இல்லை, 95% கொடுத்தனாலும் இல்லை, 99% கொடுத்துட்றேன், 1% மட்டும் நான் எனக்காக வந்தேன்னா போச்சு. நான் எனக்கு அப்படின்னு வந்தாலே பிசாசங்க வந்துடுறான். அவன் நம்ம கைட் பண்ண ஆரம்பிச்சிடறான், தப்பான வழி நடத்துவான், ஆண்டுக்கு ரொம்ப கிரீஸே வைப்பான். அதான் அங்க காயினை பார்த்து ஆண்டு சொன்னது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில் படுத்திருக்கும். அதாவது நன்மை செய்யறதா என்ன, அவர் சித்தம் செய்யறதா நன்மை செய்யறது. முழுக்க முழுக்க அவருக்கு எல்லாம் கொடுத்துட்டு ஒவ்வொரு காரியத்துக்கும் அவரை கேட்டு கேட்டு அவர் சித்தம் என்னன்னு கேட்டு அதை செய்யணும். அதான் நன்மை. இப்போ காயின் என்ன பண்ணி இருக்கணும், விவசாயம் பண்ணா நல்லா விளைஞ்சது, உடனே ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரே இவ்வளவு நல்லா கொடுத்து நல்ல ஸ்தோத்திரம், நான் என்ன செய்யட்டும், ஆண்டு பயிரணும்னு ஆசை வந்துச்சு, காணி கூட ஆசை வந்துச்சு, அப்ப கேட்டுக்கணும் என்ன செய்யட்டும்னு சொல்லி. தண்ணி இஷ்டமா உடனே பலி கொடுத்து தப்பா போச்சு. நான் பார் இவ்வளவு கஷ்டப்பட்டு 6 மாசம் ராத்திரி பல கஷ்டப்பட்டு உழைச்சி இவ்வளவு நல்லா விளைஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நான் விளைஞ்சிலிருந்து ஆண்டுக்கு ஒரு பங்கு கொடுக்குறேன் அப்படி சொல்லி கொடுத்தான். ஆண்டு ஏற்றுக்கொள்ள. ஆண்டவர் சித்தமே வேற. அவன் பாவத்துல இருக்கிறான், தேவ கோபத்திற்கு கீழே இருக்கிறான், அதுவும் அறியவே இல்லை. இப்போ அவன் மாம்சத்துல ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு வாழ்ந்தான். அதே மாதிரிதான் உலகத்துல எனக்கு எல்லாரும் தங்களை பத்தி ரொம்ப நல்லவன் தான் நினைக்கிறாங்க. அவங்கவுங்க பிறந்ததே பாவத்துல எத்தனையோ பாவம் செய்யறோம், ஆனா அதெல்லாம் பாவமாவே தெரியுதில்லை. பிசாசு கண்ணை மறைச்சிடறான். பாவத்தை உணர்த்தே பரிசாவணி கிரியை தேவை. பரிசாவணி கிரியை செய்யும் போதுதான் பாவம் என்னன்னு புரிஞ்சுக்கிறோம், பாவத்தின் கலாகணத்தை உணர்றோம், அதுக்குரிய தண்டனை நரகத்துடைய வேதனை என்னன்றதை அறியறோம், தப்பிச்சு வழி என்னன்னு தேடுறோம். நம்ம சுயநீதி செல்லாத பரிசாய் காட்டுறாரு. அப்பதான் ஆண்டவரே அப்படின்னு அவரை தேடி போறோம், அவர் காலை பற்றி கொள்றோம், இறக்கத்துக்காக கெஞ்சிரும், அவர் கிருபிக்காக கெஞ்சிரும். அப்ப ஒரு அன்பனால சிலுவை காட்டுறார். இந்த பார் உனக்காக எனக்கு குமாரனை அனுப்பி இருக்கிறார், தன்னையே கொடுத்திருக்கிறார், உனக்கு போல அவர் தன்னை பலியா கொடுத்திருக்கிறார், உனக்கு போல அவர் ரத்தம் சிந்திருக்கிறார், உன்னிடத்துல அவர் மறைச்சிருக்கிறார், அவர் சார்ந்து கொள், அவருக்கு நான் முழுசு ஒப்பு கொடு, அவர் கையில் வாழ்க்கை கொடுத்துரு, அவர் எடுத்து வாழ்க்கை நடத்தட்டும் அப்படி சொல்ல. மகனே உன் நிறுத்தி எனக்குத்தா, உன் கண்கள் என் வழியில நோக்குவதாக. முழுக்க முழுக்க நான் வாழ்க்கை அவர் சொந்தமாக்கணும். இனி ஒவ்வொரு காலத்திலும் அவர் எப்படி நடத்துறாரு பார்த்து 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 நடக்கணும். இதான் கத்த நம்மகிட்ட கேட்குற காரியம். ஆகவேதாங்க தலைச்சம் மட்டுமல்ல, திரும்ப திரும்ப வருது, தலைச்சம் மட்டுமல்ல நம்மை முழுசுமா கொடுக்குற. ஏன் ஆண்டு நமக்கா தன்னை முழுசுமா கொடுத்தார், அப்படி நம்ம முழுசுமா கேட்கிறார். வெளிப்படுத்தல் 3:21 20 வாசிக்கிறோம். இதான் நான் வாசப்படி தட்டுகிறேன், ஒரு சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனத்தில் அவன் பிரவேசம், அவனோடு போஜனம் பண்ணுவான், அவனை என்னோட போஜனம் பண்ணுவான். அதாவது ஏச உள்ளத்துல இருக்காரு, ஆனா அவருக்கு இடம் கொடுக்கல, அவர் வாழ்க்கையில வாழ விடல, அவர் நாம கண்டுக்காம, அவரை மதிக்காம, அவர் சத்தத்தை கேட்காம, அவர் சித்தத்தை அறியாம நமக்கு நம்ம இஷ்டமா நடக்கும்போது கர்த்தர் கதவை தட்டிட்டே இருக்காராம். எதுக்கு? என்ன உன்னோட ஏத்துக்கோ, நம்ம 2 பேரும் ஒன்னா ஆயிடுவோம், ஒன்னா சாப்பிடுவோம், ஒன்னா தூங்கி, ஒன்னா வேலை செஞ்சு ஒன்னா இருப்போம். இதான் ஆண்டு கேட்கிற காரியம். அவரால் நடத்தப்படுறது, அவரோட சேர்ந்து நடக்கிறது, இதான் கிறிஸ்தவ ஜீவியம். அப்போ இனிமேலும் தலைச்சம் பிள்ளை மட்டும் இல்லை, சில இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு மூத்த பசங்கள்லாம் ஊழியதான் செய்யணும் அப்படின்ட்டு சின்னதே அப்படி சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க, வற்புறுத்துவாங்க, ஊழியத்து போடா போடான்னு சொல்லிட்டு. அது அல்ல இந்த அர்த்தம். இப்போ புதிய ஏற்பாடு காலத்துல
ஆண்டவர் தன்னை முழுசா நமக்காக கொடுத்தனால நம்ம முழுசமா கொடுத்துடணும். நமக்குள்ள எல்லாத்தையும் அவர் கொடுத்துடணும். அவர் பார்த்து நம்மளை எப்படி எடுத்து பயன்படுத்துவாரோ, முழு நேர ஊழியம் தான் செய்யணும்ன்றது இல்லை. கர்த்தர் நம்மளை எப்படி அழைக்கிறாரோ, எங்க வைக்கிறாரோ, நம்ம கூட என்ன செய்யறாரோ அவர் சித்தம். முழுக்க நம்ம அவருக்காக வாழணும், அவ்வளவுதான். அதான் முழு நேர ஊழி. முழு நேரமும் 24 மணி நேரமும் அவர் கையில இருக்கணும். அவர் நம்ம எடுத்து நடத்தணும். அதனால அது எல்லாம் தான், எதா இருந்தா அது ஊழியம் தான். புதிய ஏற்பாடுல தெளிவா பார்க்கிறோம். ஒரு எஜமானுக்கு வேலை செய்யறது ஊழியம் தான். அது நீ கடவுளுக்கே செய்யற போறதான் செய்யணும் அப்படின்னு பார்க்கிறோம். சரி, ரெண்டாவது புளிப்பில்லா அப்ப பண்டிகை பார்க்கிறோம். 7 நாள் தொடர்ந்து புளிப்பில்லா அப்பத்தையே புசிக்கணும் அப்படி சொல்றாரு. 7ஆம் வருஷம் கடைசியில உன் இலைகளுக்குள் எங்கும் புளித்த மாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். ஏற்கனவே பார்த்தோம், திரும்ப பார்த்துரும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல புளிப்பில்லா அப்பன்னா என்ன, புளித்த மாவுன்னா என்ன? 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 'சபையில பாவம் வந்துருச்சு, ஆண்டவர் பாவம் செய்தவங்க சபையோடு தள்ளுண்டார். 5ஆம் வருஷத்துல இருந்து அவனுக்கு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வருஷத்துல இருந்து 5:5. அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படிக்கு மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். நீ மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல. கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டு இருக்கிறாரே. ஆதலால் பழைய புளித்த மாவோடே அல்ல, துர்குணமும் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகை ஆசரிக்க கடவோம். உபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள உபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் உபச்சாரக்காரனாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாயாவது, உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோட கூட புஷ்டவும் கூடாது. புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தீர்ப்பு செய்கிறது என் காரியமா? உள்ளே இருக்கிறவர்களை குறித்தல் அல்லவோ நீங்கள் தீர்ப்பு செய்கிறீர்கள். புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனே தீர்ப்பு செய்வார். ஆகையால் இந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். அவை புறம்பேனா சபைக்கு வெளியே. சபைக்குள்ளதான் நம்ம ஒருத்தர் நமக்குள்ள காரியங்களை கத்து சித்தப்படி செய்யணும். அப்ப சபையில இருக்கிறவங்க உபசாரக்காராவது அல்லது பொருளாசைக்காராவது, விக்கிரகாரானக்காரராயாவது, உதாசீனாயாவது, வெறியனாயாவது, கொள்ளைக்காரனாயாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோட கூட புசிக்கவும் கூடாது. ஏன் ஆடு சொல்றேன்னா, புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? கொஞ்சம் புளித்தமா எல்லாமாவும் புளிப்பாக்கிடும். அந்த மாதிரி சபையில ஒருத்தருக்குள்ள ஒரு பாவம் இருந்தா அது எல்லாத்தையும் தீட்டுப்படுத்தும். அதனால சபைக்குள்ள பாவம் வராபடி பாவம் தான் உடனே கண்டிக்கணும், சரிப்படுத்தணும். இல்ல சரிப்படுத்த விரும்பலையா அவங்கள சபை விட்டு நிறுத்திரு. அவங்க சாத்தான் கையில போய் சிக்கட்டும். சாத்தான் அவங்கள படைப்பான், பயங்கர அழிவு கொண்டு போவோம். அப்போ ஒரு நாள் அவன் கண் திறக்கப்படும். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் கண் திறந்து அவன் நிலைமை உணர்த்துவார். அப்போ எவ்வளவு பயங்கரமா பாவத்தில் சிக்கிட்டாங்கிறத உணருவான். உணர்ந்து வருஷான் கிரிகள் வருவான். அதுக்கு தண்டனை நரக பயங்கரத்தை காட்டுவார். தப்பிச்சதுக்கு திரும்ப ஆண்டுட்டு வந்தோன்னு சொல்லி
மனம் திரும்பல வர வைப்பார். இப்போ மனம் திரும்ப திரும்ப 2 Corinthians வாசிக்கிறோம். மனம் திரும்பி மனசாப்பட்டு இருக்கிறான். அதனால இனிமேலும் அவன் சோர்ந்து போயிடா, அப்படி உடனே அவன் சபையில சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறார். ஆகவே சபைங்கிறது கர்த்தருடைய மனவாட்டி, கர்த்தருடைய சரீரம். கர்த்தருடைய சரீரத்துல அது எல்லை எங்கும் ஏசியாவில் வாசிக்கிறோம். மலையிலும் மலையை சுற்றிலும் எல்லை எங்கும் பரிசுத்தமா இருக்கணும். இதுவே மலை பிரமாணம் அப்படிங்கிற. நம்ம வாழ்க்கையில எண்ணம், பார்வை, பேச்சு, நடத்த சகலமும் பரிசுத்தமா இருக்கணும். இதுதான் தேவனுடைய பிரமாணம். ஆகிய சுத்தமா விழித்து வாங்குறது ஏதோ ஒரு காரியம் நம்ம வந்துட்டே இருக்கும். அதை மட்டும் பார்த்து தீவிரமா பார்த்து அதை விடுதலை ஆக்கணும் ஆண்டு கிருபையில அப்படி சொல்லி பார்க்கிறோம். 8ஆம் வசனம், யாத்ரா 13:8. அந்நாளிலே உன் புத்திரனை உன்னை நோக்கி நான் எகிப்திலிருந்து புறப்படுகையில் கர்த்தர் எனக்கு செய்ததற்காக இப்படி நடப்புகிறேன் சொல். அப்போ பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி காட்டணும். எப்படிலாம் நம்ம பாவத்துல பிறந்தோம், பாவத்துல வளர்ந்தோம். ஆனா ஒரு நாள்ல யாரு கொண்டு விசேஷம் சொல்லப்பட்டது. அப்போ ஆவியான் நமக்குள்ள கிறிஸ்தம் கண்ணில் திறந்து சிலுவையின் தரிசனம் கொடுத்தார், விசுவாசம் கொடுத்தார். விசுவாச ஆண்டவர் பற்றி கொண்டோம், ஒரு எத்தனை கழுவப்பட்டோம், பரிசுமாக்கப்பட்டோம், உள்ளத்துல ஏற்றுக்கொண்டோம். அவர் நம்ம ஜீவத்தை அடியோடு மாற்றி போட்டார். இது நம்ம கூட நடத்துறார். நம்ம வாழ்க்கை நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் காரணக்கர்த்தா அவர் தான். அவரால் நடத்தப்படுறது தெளிவா பிள்ளைங்க அறியணும். கர்த்தர் அப்பா அம்மா கொடுக்கிறாரு, அவர் நடத்துறாரு. ஒவ்வொரு காரியமும் ஃபுல்லா கர்த்தர் நடத்துறாரு. சாட்சி சொல்லணும். பிள்ளைங்க பாக்குறாங்க, அவங்க சொல்லி காண்பிக்கணும். வசனத்தை கொண்டு அவங்களுக்கு ஆண்டவரை காண்பிச்சு அவன் வாழ்க்கையில கூட கத்திருக்கிறத அவங்களுக்கு சொல்லணும். வசனத்தை கொண்டு சொல்லணும். வசனம் தான் பேசும். வசனம் உயிர் உள்ளது. இந்த வசனத்தை சொல்லும் போது அங்க ஆண்டுடைய பிரசனத்தை உணர்வாங்க, கத்தர் கூட இருக்கிறத உணர்வாங்க. சிலுவையிலையோ போட்டோலையோ பொம்மையிலையோ தான் ஏசாமின்னு காட்டக்கூடாது. ஆண்டவரை உள்ளத்துல பரிசாக காட்டுவார். அவை நாம வசனத்தை சொன்னா போதும். வசனத்தை சொல்லும் போது பரிசுத்த ஆவி ஏசாவுடைய பிரசனத்தை அவங்களுக்கு உணர்த்துவார். அப்படி உள்ளத்துல ஏசா உணர்ந்து பழகணும் பிள்ளைங்க. 10ஆம் வசனம், ஆகையால் நீ வருஷந்தோறும் குறித்த காலத்தில் இந்த நியமத்தை ஆசரித்து வருவாயாக. இதுதான் நேற்றத்துல கொண்டாடினாங்க. வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடேன்னு சொல்லி, சண்டே ஈஸ்டர்ன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு ஏதோ வருஷத்துக்கு முறை கொண்டாடி விட்டுற பண்டிகை இல்லை அது. ஒரு நாள் நம்முடைய அனுபவம். ஏசாம் அறியப்பட்டவராக பவுல் எப்ப கர்மம் வச்சுக்கிறார் அப்படின்ற ஏசாம் உயிர்த்த அந்த வல்லமை எப்ப நமக்குள்ள கிரியை செய்யணும். தொடர்ந்து அந்த உயிர்த்த வல்லமை கிரியை தான் நம்ம இந்த பொல்லாத உலகத்துல கத்திருக்க நிக்க முடியும். இந்த ஆவிக்குரிய பலம் அதான் உயிர்த்த அந்த வல்லமை, அதை நமக்குள்ள கிரியை செய்யணும். 9ஆம் வசனம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நியாய பிரமாணம் உன் வாயில் இருக்கும்படிக்கு இது உன் கையிலே ஒரு அடையாளமாகும், உன் கண்ணின் நடுவே நினைப்பூட்டலாகவும் இருக்க கடவுது. பலத்த கையினால் கர்த்தர் உன் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின்றார். இதுக்காக யூதர்கள் என்ன செய்வாங்க? நியாய பிரமாணத்துல முக்கியமான ஷரத்து 10 கட்டளைகள் அதை ஒரு சின்ன தாளில் எழுதி அதை சின்ன ஒரு பெட்டிக்குள்ள வச்சு அதை நெத்தியில கட்டிக்குவாங்க. அதே மாதிரி வலது கையில கட்டிக்குவாங்க. அதை அப்பப்போ எடுத்து பார்த்துக்குவாங்க, படிச்சுக்குவாங்க. இதான் இங்க சொல்லுது. இப்ப நாம என்ன செய்யணும்? நம்ம என்ன பண்றோம்? வீடுகளை வசனம் அங்கங்க வைக்கிறோம். திருமண பக்கம்லாம் கத்திரி வசனம் கண்ணில் படுற மாதிரி வைக்கிறோம். எதுக்காக சொன்னா நம்முடைய எண்ணம் சிதறி போகக்கூடாது, உலகத்து மேல போகக்கூடாது. அப்படி உலகத்துல போற எண்ணங்கள் வசம் பார்த்துட்டு டக்குன்னு ஆண்டு பிரசனத்தை உணர்ந்து ஆண்ட போய் திரும்பிடும். அதே மாதிரிதான் ஆண்கள் மேல் சட்டை போடும்போது அந்த சட்டையினுடைய நுனி கீழே நீட்டமா கீழே தாழ்ந்து இருக்கணும். அந்த நுனியில ஒரு ஊதா நாடாவை கட்டி வச்சிருக்கணும், அது தொங்கிட்டு இருக்கணும் அப்படி சொன்னார். இதுக்காக
கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்த்ததுக்கு. ஊதா தேவனுடைய மகிமையை காண்பிக்குது. ஆண்டவரை பிரசன்னத்தை உணர வைக்கிறதுக்காக தான் அந்த நாடை பார்த்த உடனே நம்ம எண்ணம் கர்த்தர் பக்கம் திரும்பணும். அதாவது மனுஷன் திரும்ப 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 உலகத்துல போயிடக்கூடியவன். ஏன்னா உலகத்துலதான் வாழ்றோம். இந்த கண்ணால உலகத்தை பார்க்கிறோம், இந்த காதால் உலகத்தால் சொல்றது கேட்கிறோம். ஆனா நம்ம இறுதியும் உலகத்து பக்கம் எதுக்கப்பட்டு போய் கர்த்தரை மறந்துட்டு நான் உலக பிரச்சனையில போயிடுவோம். ஆனா அப்படியே தொடர்ந்து உலகத்திலே போயிடாத பிடிக்கும். தொடர்ந்து திரும்ப 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 நம்ம எண்ணத்தை ஆண்டு பக்கம் திருப்பணும். உண்மையிலே நம்ம ஆண்டோடு சேர்ந்து வாடும்போதுதான் நம்ம எண்ணம் செதறி போகாது. நம்ம உடனே உணர்ந்துருவோம். கொஞ்ச நேரம் ஆனாலே போதும், மனசு என்னமோ வெறுமையாயிடும். நமக்கே புரிஞ்சிடும், ஓ நம்ம ஆண்டோட இல்லை, அந்த சந்தோஷம் போயிடுச்சு, அந்த சமாதானம் போயிடுச்சு. நம்ம உணர்ந்துக்குவோம். உடனே திரும்ப ஆண்டு வந்துடுவோம். ஆண்டு நோக்கப்படுவோம், ஆண்டு துதிப்போம். அதனால அடிக்கடி கர்த்தர் ஸ்தோத்திரன்ற வார்த்தை, அல்லேலூயான்ற வார்த்தை இன்னொரு ராத்திரி வாழ்க்கையில வந்துட்டே இருக்கணும். கர்த்தர் பக்கம் நம்ம எண்ணத்தை திருப்பிக்கிட்டே இருக்கணும். எப்பெல்லாம் முக்கியம் மாம்சம் ஏதோ ஒன்று பேசுறோம், டென்ஷன் ஆயிடுறோம், கோவப்படுறோம், தவறா ஏதோ பேசிடுறோம், அப்படியெல்லாம் வரும்போது கொத்து சங்கடப்பட்டுக்கிறது இதெல்லாம் வரும்போது உடனே கர்த்தரை கூப்பிடணும். கூப்பிட்டு நம்முடைய காரியங்களை கர்த்தருக்கு சொல்லி திரும்ப வாழ்க்கையில வந்துடணும். மாம்சத்துக்கு போற ஒவ்வொரு முறையும் ஆவியை நம்ம ஆண்டு பக்கம் திருப்பி அவரோடு ஒன்றுபட வைக்கணும். கர்த்தரோட தேசத்தை கொடுக்கும் போது, அதாவது சபைக்குள்ள கொண்டு வரும்போது, கர்ப்பத்திலிருந்து பிறகு அனைத்தையும் உனக்கு இருக்கும் மிருகஜீவன் தலையீட்டையும் அனைத்தையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பாயாக. அதில் ஆண்கள் கர்த்தருடையவைகள், எல்லாமே கர்த்தருக்கு சொந்தமா இருக்கணும். பழைய பாட்டுல தசமாக இருக்குது, புதிய பாட்டுல அந்த வார்த்தையே இல்லை. ஏன் இல்லை? ஆண்டவருக்கு நான் முழுசு சொந்தம். நம்முடைய எல்லா காசும் அவர் தான் சொந்தம், நம்முடைய எல்லா நேரம் அவர் தான் சொந்தம், நம்முடைய எல்லா சக்தி பிரியாசம் எல்லாம் அவர் தான் சொந்தம். அவர் நம்மளை எதுல வேணா எடுத்து பயன்படுத்தலாம், எப்படி வேணா பயன்படுத்தலாம். அவர் மேல நமக்கு அன்பு வர வர கொடுக்குறது அதிகமாகும். நேரத்தை அதிகமாக ஆண்டு கொடுப்போம், அதிகமாக ஆண்டு பாத்துல உட்காருவோம், காசு அதிகமாக ஆண்டுக்கு செலவு பண்ணுவோம், நம்முடைய பிரியாச உழைப்பு ஆண்டு கொடுப்போம். இதெல்லாம் அன்பு வளர வளர அதிகமாகும். அதான் உற்சாகத்தோடு கொடுங்க. எதை கொடுத்தாலும் உற்சாகத்தோடு கொடுங்க. நேரமோ பணமோ பிரியாசமோ எல்லாத்தையும் ஆவினால் ஏவப்பட்டு தேவ அன்பினால் ஏவப்பட்டு செய்யணும். கட்டாயத்தினால் அல்ல, கடமைக்காக அல்ல, அப்படி சொல்றாரு. பதினாலாம் பிற்காலத்தில் உன் குமாரன் இது என்ன என்று உன்னை கேட்டால் நீ அவனை நோக்கி, கர்த்தர் எங்களை பலத்த கையினால் அடிமத்தின் வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். எங்களை விடாதபடிக்கு பார்வோன் கடினப்பட்டிருக்கும் போது கர்த்தர் எகிப்து தேசத்தில் மனிதரின் தலை பிள்ளைகளை முதல் மிருகஜீவன் தலைப்பு ஏறு மட்டும் உண்டாயிருந்த மறுபேர் அனைத்தையும் கொன்று போட்டார். ஆகையால் கர்ப்பம் திறந்த பிறக்கும் ஆணையெல்லாம் கர்த்தருக்கு பலியிட்டு என் பிள்ளைகளில் முதற் பேர் அனைத்தையும் மீட்டுக் கொள்கிறேன். அதாவது பிள்ளைகளுக்கு தெரியாது, சொல்லி போதிக்கணும். எந்த அளவுக்கு போதிக்கணும்னா, யூத பெண்மணி வயிற்றுல கர்ப்பம் உண்டான நாள்ல இருந்தே பைபிள சத்தமா படிப்பாங்களாம். வயிற்றுல குழந்தை கேட்கறதுக்கு 3 மாசம் ஒரு முறை பைபிளை முடிச்சிருவாங்க. அப்படி பிறக்கிறதுக்கு முன்னாலே குழந்தை 3 முறை பைபிள் கேட்போம். பிறந்த பின்னால் தொடர்ந்து எப்பெல்லாம் அது முழிச்சிருக்குதோ, குளிப்பாட்டும் போதோ, ஊட்டும் போதோ, தூங்க வைக்கும் போதோ, எல்லா சமயத்திலும் வசனத்தை பாட்டாவும் வசமாவும் சொல்லி 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 வசனத்தை பிள்ளைக்குள்ள அனுப்பிட்டே இருக்கணும். குழந்தைகள் போல கலங்கம் இல்லாத ஞான பாலுங்களை வாஞ்சால சொல்றாரு. அந்த பாலுக்கு எப்படி அழுகுதோ கேட்குதோ அதே போல வருஷத்து மேல பிள்ளைகளுக்கு அந்த வாஞ்சை கொடுத்து, இந்த ருசியை கொடுத்து, சின்னதுல இருந்தே வசனக்கூட ஆண்டு அவங்களோட பேசுறதையும் அவங்க கண்ணை திறக்கிறதையும் அவங்களுக்கு அது அனுபவம் ஆக்கணும். நாம் பயத்தோடு பக்தியோடு ஆண்டு வசனத்தை எடுத்து சொல்ல சொல்ல அவங்களோட பேசுவார்.
அந்த உணர்வு, ஆண்டவர் பேசுறாருன்ற அந்த உணர்வு, அந்த அனுபவம் சின்னதிலே பிள்ளைகளுக்கு வரணும். அப்ப ஆண்டவருக்கும் அவங்களுக்கும் உறவு வந்துடும். படிப்படி அப்படிதான் கர்த்தரோடு சேர்ந்து வாழ ஆரம்பிப்பாங்க. அப்புறம் 4 வருஷம் அவங்க எண்ணம் கர்த்தர் பக்கமா இருக்கும். அப்போ அவங்க முக்கியமா டீனேஜ்ல 13, 14, 15 வந்துட்டாலே அவங்க மனோபாவம் எப்படி மாறிடுதுன்னா, அவங்க சுயமா யோசித்து சுயமா தீர்மானிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. 12 வயசு வரைக்கும் அப்பா அம்மா சொல்றது, பெரியவங்க சொல்றது கண்ணை மூடி கீழ்ப்படிவாங்க, அப்படியே செய்வாங்க. ஆனா 13 வயசுல இருந்து யார் சொன்னாலும் ஒரு முறை நிதானிச்சு, இது சரியா, என் அறிவுக்கு எப்படி தோணுது, ரைட்டுன்னு தோணுது தப்புன்னு தோணுதா அப்படின்னு நினைச்சு பார்த்து அதான் செய்வாங்க. ஆகவே நம்ம சின்ன வயசுலயே கத்திரி வசனத்தை கொடுத்து வசனத்துக்கு ஏற்ற மாதிரி சிந்திக்க வச்சுட்டோம்னா அவங்களுக்கு கத்திரி பிரசனம் எப்போ கூட இருக்கும். அப்போ அவங்க எடுக்க தீர்மானத்துல ஆண்டவர் ஆலோசனை கொடுத்து சரியான தீர்மானத்தை எடுக்க வைப்பார். இல்லைன்னா அவங்க இந்த கண்ணால பாக்குறத வச்சு ஃப்ரெண்ட்ஸ் சுத்தி இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, என்ன சொல்றாங்க, இந்த கதால கேட்டு அதன்படி யோசித்து அதன்படி இதான் ரைட்டா அதை ரைட்டு தீர்மானம் பண்ணுவாங்க. இது எல்லாமே தப்பா போயிடும். கண்ணில் பாக்குறதெல்லாம் போய், காதில் கேட்கறதெல்லாம் போய். ஆகவே இதான் இன்னைக்கு நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னா, கத்திர வசனத்தை கொடுக்கலன்னாக்க அவங்க வாலிப வயசுல டீனேஜ் வந்த உடனே உலகப்புறமா போக ஆரம்பிச்சிருவாங்க. சபைக்கு வரத்துக்கு இஷ்டப்பட மாட்டாங்க, பைபிள் படிக்கிறதுக்கு ஆசை வராது, ஜெபிக்க எண்ணம் வராது. ஏன்? அவங்க என்ன உலகத்துல போயிடுச்சு, உலகக்காரில் இழுக்கப்பட்டு போயிட்டாங்க, உலகத்திலேயே எண்ணமா இருக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய ஆபத்து. விசுவாசம் அவங்கள படிப்படியா படிப்படியா உலக எண்ணங்களே கொண்டு போய் அதுல கொண்டு அவங்களை அழிச்சிருவான். ஆகவே நம்ம சின்ன வயசுல இருந்தே வசனத்தை கொடுத்து ஆண்டவர் அவங்களோட பேச அவங்க கேட்டு ஆண்டவரோட சேர்ந்து வாழ்ற அனுபவத்துல வந்துடணும். வந்துட்டாங்கன்னா வாலிப வயசு அவங்களுக்கு அவங்களை அறியாமே அவங்களுக்கு அந்த பைபிள் படிக்கணும் ஜெபம்னு வாஞ்சி வந்துடும், தாகம் வந்துடும். ஒருத்தன் கத்திரா தேடுறான், கத்திரவோட பேசுறாருன்னு அடையாளம் என்ன, அவனா தனியா போய் உட்கார்ந்து ஒரு இடத்துல பைபிள் படிப்பான், ஜெபம் பண்ணுவான். அப்ப அங்க என்ன அர்த்தம்? வசனத்தை கொண்டு ஆண்டவரோட பேச ஆரம்பிச்சிட்டாரு, ஆண்டவர் அவனுக்கு தன் பிரசனத்தை உணர்த்துறாரு, ஆண்ட பிரசனத்தை உணர்றான், நல்ல சந்தோஷம் வருது அவனுக்கு, அது தேடுறான், சந்தோஷத்துக்காகவும் தேடுறான். ஒருவேளை கவலை, பாரம், பயம், வேதனை, இதான் மனசு கஷ்டம் எது வந்தாலும் கொண்டு ஆண்டுட்டு போவாங்க. தானா அந்த பழக்கம் வரும். இந்த உறவு வந்துட்டா சந்தோஷம், எங்க போனாலும் கவலை இல்லை. ஆண்டவங்களோட கொடுக்குற அவங்க ஆண்டவர் தேடுறாங்க, ஆண்டவங்களை வழி நடத்துறாரு, நம்ம தைரியமா இருக்கலாம். இல்லைன்னா கண்ணால் இழுக்கப்பட்டு இந்த காதால கேட்கறதெல்லாம் வச்சு தீர்மானிச்சு நடக்கிறவங்களா இருந்தா விசுவாச பொய்யா காட்டி காட்டி தப்பான ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தப்பான காரில் காட்டி பேசி அவங்களுக்கு தப்பான வழியிலே கொண்டு போயிடுவோம். நல்லா சின்ன வயசு அங்கே ஆண்டு சொல்றாரு, சின்ன குழந்தைகளுக்கு நீங்க என்ன செய்யணும், சொல்லி காண்பிக்கணும். வானராசனம், கர்த்தர் எங்களை பலத்த கையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதற்கு இது உன் கையில் அடையாளமாகும், உன் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவுது என்று சொல்வாயாக என்றார். எப்பவுமே ஆண்டவர் வசனத்தை நம்ம கையிலே வச்சிருக்கணும், கண்களின் நடு ஞாபகக்குறியா கத்திரி வசனத்தை கண்ணில் வச்சு நோக்கணும். நம் எண்ணங்கள் கத்திரி வசனத்தினால் நிரப்பட்டிருக்கணும். அது எபேசியர் 6:16 சொல்லும்போது கத்திர வசனம் என்றும் கச்சினாலே உன் அறைய கட்டிக்கோன்னு சொல்றாரு. இடுப்பு பெல்ட் போட்டு கட்டுற மாதிரி கத்திரி வசனத்தை கொண்டு மனச 1:11 வாசிக்கிறோம். மனசாகி அறையை, நம் மனசுங்கிற இடுப்பை, அதான் நம்ம மூளை, நம்முடைய எண்ணங்கள் குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும். ஒரு செகண்ட்ல இங்க இருப்போம், அடுத்த செகண்ட்ல சைனா போயிடும், அடுத்த செகண்ட ஆபீஸ் போயிடும், அடுத்த செகண்ட்ல ஃப்ரெண்ட்ஸ், இப்படியெல்லாம் மாறி மாறி அழைச்சிக்கிட்டே இருக்கும். ஆகவே நம்முடைய எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ணணும், ஆண்டு மேலே பதிய வைக்கணும். சில ஜெபிக்கும் போது கூட எண்ணம் சிதறி போயிடும். வசனத்தை கேட்கும் போது இங்கதான் உட்காந்து கேட்டுட்டு இருப்போம், ஆனா என்ன வேற எங்கேயோ எதையோ யோசிச்சுட்டு இருப்போம்.
அப்படிலாம் இருக்கும். ஆகவே நாம் எல்லா நேரமும் கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே நிறுத்தி பயந்திருக்க மாதிரி பழக்கப்படணும். பழக பழக பழகதான் அது வரும். கர்த்தரோடு உட்காரும் போது எவ்வளவுக்கு அதிகமா ஒரு நேரம் கொடுக்குறோமோ அவளுக்கு அதிகமா கர்த்தருடைய பிரசனத்தை உணர்ந்து வாழ பழகிடுவோம். அது பழக்கத்துல தான் வரும், சும்மா வந்துடாது. அதிகமா நேரம் கொடுக்க கொடுக்கதான் நம்ம வாழ்க்கையில நம்ம எண்ணம் ஆண்டு மேல பதிய ஆரம்பிச்சிடும். கர்த்தருடைய வசனம் நம்ம இருந்து கண்ட்ரோல் பண்ண ஆவியான கிரியை செய்வார். அதான் வாசிக்கிறோம். கொலோசியர்ல வாசிக்கிறோம் 3:16 கர்த்தருடைய வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் உங்கள் இதயத்திலே வாசமா இருப்பதாக என்ற சகல ஞானத்தோடுனா வருஷத்தை நாம தியானிக்கணும். வருஷத்துடைய ஆழமான கருத்தை ஆவியான நம்ம போதிக்கணும். வருஷத்துல கர்த்தரை பார்க்கணும், கர்த்தரை முன்னாடி நம்மளை பார்க்கணும். அப்படி வாசிக்கிற வசனம் உள்ளத்துல பதியணும், உள்ளத்தை குத்தணும், உள்ளத்தை பிரகாசிப்பிக்கணும், உள்ளத்துல வெளிச்சத்து கொடுக்கணும், அறியாத எத்தனை அறிந்து கொண்ட அனுபவத்தை கொடுக்கணும். இந்த மாதிரி வசனம் விருத்தில் நிரம்பி இருந்தா அப்ப நம்ம வாழ்க்கையில கர்த்தர் மேல எண்ணம் இருக்கும், கர்த்தரோடு சேர்ந்து வாழ்வோம். இல்லைன்னா கர்த்தர் கொடுக்கறதே மறந்துட்டு நம்ம மனம் போன போக்கிலேயே போயிட்டு இருப்போம். திடீர்னு அப்புறம் ஏதோ ஒரு தப்பு வந்துடும். அப்பதான் ஐயோ தப்பு பண்ணிட்டோம், கர்த்தரை கேட்காம போயிட்டோம், கர்த்தரை தெரியாம போயிட்டோம் அப்படின்னு நாம வேதனை போடுவோம். அதுக்காக தான் வசனத்துக்கு அதிகமா இடம் கொடுக்கணும், வசனத்தை அதிகமா நேசிக்கணும், வாசிக்கணும், அதை கை கொள்ளணும். ஒரே வசனத்தை நம்ம கீழ்ப்படியுமோ வசனம் அப்படியே நம்ம இடத்துல பாய்ஞ்சிடும். கீழ்ப்படியாம கேட்டு விட்டுட்டு மீறி போகும்போது வசனம் மறந்துடும். அந்த வசனம் உள்ளத்துல கிரியை செய்யாது. எந்த வசனத்தை கீழ்ப்படுகிறோமோ அந்த வசனம் மறக்காது, நம்ம உள்ளத்துல ஆழமா பதிஞ்சிடும். அடுத்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். 17 வசனம். பார்வோன் ஜனங்களை போக விட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் மடிந்து எகிப்து திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமயமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் போக நடத்தாமல், அதாவது எகிப்துல இருந்து கானான் தேசத்துக்கு போறதுக்கு அகலமான ராஜ பாதை இருக்குது, பெரிய ரோடு இருக்குது. ஏன்னா அது எகிப்துல இருந்து அசிரியா போற ரோடு. தெற்க எகிப்து இருக்குது, வடக்கு அசிரியா நாடு இருக்குது. அது போறதுக்கு அசிரியா பெரிய தேசம், எகிப்து பெரிய தேசம். 2 தேசத்தாரும் ஒவ்வொரு சம்மர்லயும் வெயில் காலத்துல விவசாய வேலை இருக்காது, அப்ப ஜனங்கள்லாம் சும்மா இருப்பாங்க. அதனால அப்ப ஜனங்களை கூட்டிட்டு யுத்தத்துக்கு போது ராஜாக்கள் பழக்கம். அந்த 3 மாசத்துக்கு யுத்த காலனே பேரு, அது யுத்தம் பண்ற காலம். 3 மாசம் வருஷம் அந்த சம்மர்ல 3 மாசம் ஜனங்கள்லாம் யுத்தத்துக்கு ராஜா கூட்டிட்டு போவான். எகிப்து ராஜா அசிரியா நோக்கி போவான், அசிரியா நாட்டு ராஜா எகிப்து நோக்கி தெற்க வருவான். அப்போ இடையில இருக்கிற எல்லா ஊர்களையும் எல்லா சின்ன சின்ன நாடுகள்லயும் போய் அவங்க யுத்தம் பண்ண அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க சின்ன சின்ன நாடுகள், அவங்க போகும்போதே முன்னாடி ஆள் விட்டுருவாங்க இந்த மாதிரி வரோன்னுட்டு. அப்போ அவங்க ரெடியா இவங்களுக்கு கொடுக்கணும். என்னென்ன கொடுக்கணும்? அவங்களுக்கு வேண்டிய சாப்பாடு, அவங்களுக்கு வேண்டிய தானியங்கள், அவங்களுக்கு வேண்டிய ராஜ கஜானாவில இருந்து என்னென்ன பொருள் வேணுமோ எல்லாம் கொடுத்துடணும். கொடுத்த வாங்கிட்டு அடுத்து போயிட்டே இருப்பாங்க. அவங்க ஆடு மாடை விட்டு அவங்க யுத்தத்துக்கு கொண்டு வர யானைகளோ குதிரைகளோ அதை விட்டு மேய்க்க வேண்டியதெல்லாம் எல்லாம் மேய்ச்சுவாங்க. அப்படியெல்லாம் பண்ணுவாங்க. வேற வழி இல்லை. பெரிய நாடு, பெரிய பட்டாளம். சின்ன பட்டாளம் சின்ன மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது, விட்டு கொடுத்துட வேண்டியதுதான். அவங்க கேட்கறத கொடுத்தாகணும், அப்படி போகணும். இப்படி அந்த யுத்த காலம் சொல்லி இருக்கிறதுனா அது பெரிய ரோடு, அகலமான ரோடு இருக்கு. அப்போ நம்ம பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் தமிழ்நாட்டுல பல இடத்துக்கு வந்து யுத்தம் பண்ணி இருக்கிறான். அப்ப அங்கங்க அவன் கோட்டை கட்டி இருக்கிறான், அங்க ரோடு போட்டிருக்கிறான். அன்னைக்கு மண் ரோடு தான், ஆனா அகலமான ரோடு. திப்பு சுல்தான் வந்த ரோடுன்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரோடெல்லாம் அவங்க காலத்துல போடப்பட்டது அப்படி சொல்லுவாங்க. அப்படி அவங்க பட்டாளம் போறதுக்காக அன்னைக்கு ரோடு போட்டுக்கிறாங்க. போற இடமெல்லாம் வழி பண்ணியிருக்காங்க. நேரா ரோடு போட்டிருப்பாங்க. யார் நிலம் அவங்களுக்கு கவலை இல்லை, யார் நிலமா தான் சரி. அவங்க பட்டாளத்தை வச்சு கல் மண்ணெல்லாம் வெட்டி வெள்ளம் எடுத்து நேரா ரோடு போட்டுருவாங்க. இப்படி எகிப்துல இருந்து அசிரியா போறதுக்கு, அங்கிருந்து அப்புறம் மேதியா பெர்சியா போறதுக்கு, அங்கிருந்து பாபிலோன் போறதுக்கு
இப்படி எல்லாம் ரோடுகள் இருந்தது. ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு நாடு ரோடுகள் இணைக்கும். அப்போ எகிப்துல இருந்து அந்த ரோடு வழியா போனா 13 நாள் போனா போதும், மெதுவா நடந்து போனாலே போதும், கானான் தேசம் போய் சேர்ந்துடலாம். ஆனா என்ன ஆகும், எகிப்து ராஜாவும் பின்னாலே பட்டாளத்தை கொண்டு வருவான். கானான் தேசத்தாரும் 7 ஜாதிகள் அவங்க பட்டாளம் வச்சுக்கிறாங்க, அவங்களும் பட்டாளத்தை வச்சு எதிர்ப்பாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் போகும்போது வனாத்தில் போகும்போது அங்கங்க வனாத்துல இருந்து ஒரு சில நாடுகள் கொஞ்சம் பேர் தான் அங்க இருந்தாங்க, சீகோன் ஓக் அப்படி எல்லாம் இருந்தாங்கன்னு பாக்குறோம். அவங்க ஏத்தாங்க. பாலாக் ராஜா எதுக்க முடியாம வெளியா கூட்டு சபிக்கு பண்ணான்னு சொன்னான்னு பாக்குறோம். இப்படிலாம் எதிர்ப்பு வரும். புதுசா வர்றவங்களை யாரும் லேசா அவங்க நாட்டுக்குள்ள விட்டுற மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து நாட்டை பிடிச்சி உட்கார என்ன பண்றது, அதுக்காக. இப்போ அமாஸ் யுத்தத்துல அந்த அமாஸ் அந்த முஸ்லிம் ஜனங்க அமாஸ் விட்டு அந்த ரத்த விட்டு போறாங்க. அப்போ அவங்களை யார் ஏத்துக்கிறது, எகிப்து தான் பக்கத்துல இருக்குது, எகிப்துல தான் போகணும். ஆனா எகிப்துல போனா அவ்வளவு பேர் வந்து எகிப்துல உட்காந்து அவங்க சாப்பாடு என்ன பண்றது, எல்லா பொருளும் அவங்களுக்கு எவ்வளவு நாட்டுக்கு அத்தனை கொடுத்தாலும் பத்தாது சொல்லி எகிப்து ராஜா என்ன பண்ணிட்டாங்க, காம்பவுண்ட் சரி எழுப்பிட்டாங்க அவங்க எல்லையில, யாரும் எங்க நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இப்படி ஒவ்வொரு நாட்டுக்காரங்களும் அடுத்த நாட்டுக்காரங்களும் உள்ள விடத்துக்கு யோசிப்பாங்க. ஏன் அவங்க வந்து குடியேற்றாங்கன்னா போக மாட்டாங்க, அப்புறம் அவங்க அதிகாரம் பண்ண ஆரம்பிப்பாங்க, அவங்க நாட்டை பிடிக்க ஆரம்பிப்பாங்க, அந்தந்த ஏரியா அவங்க பிடிச்சா நடத்த இப்படி எல்லாம் வந்து பிரச்சனை வந்துடும். ஆகவே இங்க ஆண்டவர் பார்க்கிறாரு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு யுத்தம்னா தெரியாது, அவங்களும் அடிமையால சேர்த்து இருந்தவங்க, அதனால அவங்களுக்கு யுத்தம் பண்ணவே தெரியாது. அதனால எடுத்த உடனே யுத்தம் வந்துச்சுன்னா யாராவது எதிர வந்தாங்கன்னா அவங்க பயந்து திரும்பி எடுத்து ஓடி வந்துடுவாங்க. அதுக்காக வேண்டி ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்கள அந்த வழியா போக விடல, அது போல சிவந்த சமுதிரம் வழியா போங்க அப்படின்றாரு. அவங்களுக்கும் சிவந்த சமுதிரம் பூரா மலை பிரதேசம், இது மணல் பிரதேசம். அப்போ அங்க பாக்குறோம், அவங்க சிவந்த சமுதிரத்தின் வனாந்தர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணியணியாய் புறப்பட்டு போனார்கள். அப்போ நேரடியா போறதும் இருக்குது, ஆனா சுத்தி போறதும் இருக்குது. நம்ம வாழ்க்கையில காரியங்களை செய்யறதுக்கு ஆண்டவர் எப்படி நடத்துறாரு அப்படிதான் போகணும். அவருக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டது சொல்லிட்டு. சிவந்த சமுத்திரத்துக்கு வரும்போது அவங்க பயந்து நிக்கிறாங்க, வழி இல்லை, சமுத்திரத்தை கடந்து அந்த வனாத்துக்கு போகின்றார் ஆண்டவர். எப்படி வனாத்துக்கு போறது, பாலமா இருக்குது இல்லையே. அப்போ ஒவ்வொன்று அழுகுறாங்க. இதை பார்வோன் ராஜா கேள்வி போடுறான், ஓ நல்லதா போச்சு, இவங்க வலித்து அவங்க தடுமாறுறாங்க, நான் போய் அவளை கூட்டிட்டு வந்துடலாம், அவங்க இல்லாம நம்ம வேலை ஓடாது, யாரு அந்த வேலையெல்லாம் செய்யறது, இவ்வளவு நாளா எகிப்து ஒரு வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க மேசில தான் இருப்பாங்க, இஸ்ரேல் ஜனங்க தான் எல்லா வேலையும் செய்வாங்க. எகிப்தோட அதிகமா ஜனங்க இருந்தாங்க. அப்போ அவ்வளவு பேர் போயிட்டாங்கன்னா இப்ப என்ன செய்யறது. ஆகவே மறுபடியும் பட்டாளத்துக்கு கூட்டிட்டு வர்றான், எப்படி திரும்பி அவங்க எல்லாம் திரும்பி கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. அப்ப பின்னால எகிப்து பட்டாளம், முன்னால கடல் தண்ணி, நடுவுல மாட்டிட்டு சொல்லி ஓன்னு அழுகுறாங்க. மோசேர் சண்டை போடுறாங்க, நீ என்ன எங்களை கொண்டு வந்து இந்த வனாத்துல கொண்டு வந்து எங்களை சாவடி கொண்டு வந்த, எகிப்துல கல்ற இல்லைன்னு சொல்லி வனாத்துல மணல் இருக்கு, மணல்ல போச்சலான்னு சொல்லி கொண்டு வந்தியா அப்படிலாம் சொல்லி சண்டை போடுறாங்க. இப்படி தடை பிரச்சனை நிறைய வரும். இன்னைக்கு சிவத்தை கடந்து அந்த போய் இழந்து போயிட்டாங்க, ஒரு சாப்பாடு ஒரு வழி இல்லை, தண்ணி இல்லை, இப்படி எல்லாம் கஷ்டம். கர்த்தர் சுத்தி நடத்திட்டு போனாராம். 13 நாள்ல போக வேண்டிய இடத்துக்கு 2 வருஷம் வனாத்துல அடக்க வச்சார். 2ஆவது வருஷம் அந்த யோர்தான் கிழக்கு கரை பக்கம் வந்தாங்க, யோர்தானை கடந்தா சந்தேசம் போற மாதிரி. ஆனா அங்க இஸ்ரவேல் ஜனங்க அவிசுவாசப்பட்டதுனால ஏவுக்கார் போய் தேச பார்த்துட்டு வந்து வேண்டாம் அங்க போனா நமக்கு செத்து போயிடும்னு பயந்ததுனால ஆண்டவர்கள் இன்னும் 38 வருஷம் வனாத்துல இருக்க வச்சு, அப்ப 40 வருஷம் வனாத்துல இருந்தாங்க. இப்படியெல்லாம் கர்த்தர் நம்மை எப்படி நடத்துறாரோ, கஷ்டமோ நஷ்டமோ பிரச்சனையோ நம்ம அறிவுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, நம்ம அவாய்ட் பண்ணுவோம், கஷ்டத்தை தவிர்த்துக்குவோம். சோமா நம்ம எழுதி அப்படிதான், சோகத்தை தான் விரும்பும், கஷ்டத்தை விரும்பாது. அப்ப கஷ்டப்பட வேண்டாம், நஷ்டப்பட வேண்டாம், சோகமாவே இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், பிரச்சனையா இருக்கக்கூடாது, அப்படிதான் மனுஷன் எழுதி விரும்பும். ஆனா அது மாம்சம். நம்ம ஆணுசத்தை ஒப்படுத்தணும். அவர் எப்படி நடத்தினாலும் சரி, எங்க கொண்டு போனாலும் சரி, எங்க வச்சாலும் சரி, எப்படி வச்சாலும் சரி, ஸ்தோத்திரம்னு சொல்லணும்.
சில ஜனம் முறுமுறுத்தாங்க. ஏன் அப்படி, ஏன் இப்படி, எங்க எதை கொண்டு வந்த, தண்ணிலா காட்டுல சாவடி கொண்டு வந்தியா, 10 நாள் சாவடிக்கு வந்தியா, எப்படியெல்லாம் சண்டை போட்டாங்க. நம்ம அப்படி இல்லை. கர்த்தர் நம்மளை எங்க வச்சாலும் ஸ்தோத்திரம், இப்படி வச்சாலும் ஸ்தோத்திரம் பண்ணும். இப்படி கர்த்தரோடு சேர்ந்து நம்ம சந்தோஷம் வாழ கத்துக்கணும். ஏன் கர்த்தர் நன்மையாதான் செய்வார், ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார். அவங்க போகும்போது அணியணியாய் புறப்பட்டு போனார்கள். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறார். வரும்போது உலகத்து 4 பக்கத்துல இருந்தோம் கர்த்தருடைய மணவாட்டி சபை, ஒவ்வொரு கூட்டம் ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் ஒரு கூட்டம் எழும்புவாங்க. பாக்குறது எவ்வளவு அழகா இருக்கும். மேட்டுப்பாளத்துல 30-40 சபை இருக்குன்னா எல்லா சபையில இருந்தும் 10 பேர் 5 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டு கூட்டமா மேல போகும்போது எல்லாம் போய் ஒன்னா நடுவானத்துல ஏசாம சந்திக்கும் போது எவ்வளவு மகிமையான நாளா இருக்கும். அதை நினைச்சு பார்ப்போம். அப்ப எடுத்துக்கொள்ள கூட நம்ம இருப்போமா, எழுத்து ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் ரொம்ப நல்லவர். அங்க பாக்குறோம் யோசேப்பு எந்த அளவுக்கு கத்திரி ஜனம் நேசித்தானா. எலும்பு கூட எழுத்துல விடப்பட்டு போக கூடாது, இங்கே அவங்களோட தான் தூங்கணும், இங்க இருந்து போகும்போது எலும்பு கொண்டு போயிருக்கு அப்படி சொல்றான். நம்ம வாழ்க்கையிலும் சபையோடு தான் நமக்கு எல்லாமே. சபையில தான் நமக்கு சுகம் துக்கம் எல்லாமே. உலகத்தார்கிட்ட இல்லை. சொந்த கூட பிறந்தலாம் இருந்தாலும் சரி, அப்பா அம்மா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்க ரட்சிப்படலையா, அவங்க உலகமே வேற. விசுவாச உலகம், உலகம், மாம்ச உலகம். நாமளோ ஆண்டு பிள்ளைங்க, தேவனுடைய சபையை சேர்ந்தவங்கன்னா அவர் தலையா வச்சு அவர் சரீரத்தில் அங்கமா இருக்கிறவங்க. இப்போ நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் சபை தான். சபையோட சேர்ந்து நாம் நிக்கணும். சபையில தான் துக்கம் சந்தோஷம் எல்லாமே நம்ம சேர்ந்து வாழ நம்ம கத்துக்கணும். அப்பதான் ஆண்டு வரும்போது அணியா எடுத்துக்கொள்ற காட்சி பார்க்கலாம். சபையை தான் எடுத்துக்கொள்ள ஆண்டு வர்றார். தனிப்பட்ட நம்ம வேற சபையோட ஐக்கிய கொள்ளாம ஏதோ சபைக்கு பேருக்கு வரோம், 6 வந்துட போயிடுறோம். மற்றபடி எனக்கு மற்ற சபையில் இருக்கிற மற்றவர்களை பத்தி கவலை இல்லை. அவங்கள நான் என்னுடைய சொந்தமா நினைக்கல, என் சகோதர சபையில நினைக்கல அப்படின்னா கண்டிப்பா ஆண்டு வரும்போது விடப்பட்டு போயிடும். தனிப்பட்ட ஆண்டுல கொண்டு போறதுக்கு வர்றதில்லை. சபையை கொண்டு போதான் வரப்போறார். ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், கர்த்தர் நம்ம கிரியை செய்றார். யோசிப்பு வைராக்கியம். என் எலும்பு கூட புறஜாதி மண்ணில் இருக்கக்கூடாது, என் எலும்பு கூட சபையோடு தான் இருக்கணும். சபையோடு தான் எனக்கு நல்லது கெட்டது எல்லாமே என் குடும்பத்துல என் தனிப்பட்ட வாழ்க்கை அத்தனையும் சபையோடு இணைஞ்சிருக்கணும். சபையார் தெரிஞ்சிருக்கணும். சபையோடு சேர்ந்தா எல்லாத்தையும் செய்யணும். அப்படி ஒரு ஐக்கியம் நமக்குள்ள உருவாகணும். கடைசியா ஒரு காரியம் பார்க்கிறோம். 21ஆம் வசனத்துல, அவர் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கொடுக்கிறாரா? ஏன்னா வனாந்தத்துல வழியே தெரியாது. இங்க உண்மையா நடந்த சம்பவம். இந்த மேட்டுப்பாளத்துல இருக்கிற ஒரு பேங்க்ல இருந்து எல்லாம் வேலை செய்யறவங்க எல்லாம் ஒரு நாள் டூர் போனாங்க. ஊட்டி போனாங்க, தொட்டபெட்டா இடத்துக்கெல்லாம் போனாங்க. அப்போ தொட்டபெட்டாவில இருந்து அந்த பக்கம் மைசூர் பார்க்கும்போது மலை வாரத்து பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியுது கண்ணுக்கு. அப்போ பேசிட்டாங்க, அட இவ்வளவு பக்கமா இருக்குதே, எப்படி இறங்கி போயிடுவோம், காட்டு வழியா போய் மைசூரை சுற்றி பார்த்துட்டு ஒரு நாள் லீவ் போட்டு அவர் போயிட்டு பேங்க் போயிடும் அப்படின்ட்டு. அப்போ சிலர் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. 4 பேரு தீர்மானம் பண்ணிட்டாங்க. மற்றவர்கள் சொல்லிட்டாங்க, அப்போ நீங்க போறவங்க எங்களுக்கு பேங்க்ல லீவ் சொல்லிருங்க, நாங்க 4 பேரும் மைசூரை போய் சுற்றி பார்த்துட்டு 2 நாள் கழிச்சு வந்துடுறோம் அப்படின்ட்டு. அவங்க இறங்கினாங்க. காட்டுல இறங்கினவங்க தான். காட்டுல வழி தெரியாது, எந்த போனாலையும் எங்க இருக்குன்னே தெரியாது. சுத்தி 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 அவங்க 2 நாள் ஆச்சு, பேங்க் வரல. 3ஆம் நாள் வரல, 4ஆம் நாள் வரல. உடனே அவங்க போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இன்ஃபார்ம் பண்ணி எல்லாம் சேர்ந்து தேடும் போது காட்டுல 4 பொண்ணுங்களை எடுத்தாங்க. சுத்தி சுத்தி காட்டுக்குள்ள போய் வழி தெரியாம காட்டுக்குள்ளே அலைஞ்சு திரிஞ்சு சாப்பாடு ஒண்ணு இல்லாம தண்ணி இல்லாம செத்தே போயிட்டாங்க. வனாந்தத்துல வழி தெரியாது. எதோ போனாலும் போற செடிகள் நடுவுல எதோ போனாலும் இது இப்படி போனா வழி போயிரு, அப்படி போனா வழி போய் தெரியும். ஆனா போற பக்கம்லாம் வழியாவே இருக்கும். ஆகவே இது உண்மையா நடந்த சம்பவம். அப்ப இந்த உலகத்துக்கு நமக்கு தெரியாது, வழி தெரியாது. கர்த்தர் நம்ம கொடுத்து வழி நடத்தணும்.
ஒவ்வொரு காத்து ஆண்டு கேட்கணும். ஆண்டு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கெடும் சொல்லிட்டார். அவர் கத்த நம்ம கூட இருக்கிறார். அவர் கத்த நம்மோடு வழிநடத்த இருக்கிறார். பகல்ல மேகஸ்தம்பமா, ஏன் வெயில் கொடுமை தாங்கிறதுக்கு. அரேபிய வனாந்திரம் பயங்கர வெயிலான இடம். அப்போ அந்த வெயில் படாதபடி ஏசிலே போற மாதிரி அவங்கள கொண்டு போற மேகம் மேலேயே போனது. அவங்க அவ்வளோ குளிர்ச்சியான இடத்துல போனாங்க பார்க்க. அதே மாதிரி ராத்திரில வனாந்திரம் பயங்கர இருட்டு, வெளிச்சம் காட்டுறதுக்கு அக்னி ஸ்தம்பம். அவை கத்தன வாழ்க்கையில இருளான சூழ்நிலை வரும், வெயிலான சூழ்நிலை வரும், கஷ்டங்கள் வரும், நஷ்டங்கள் வரும், ஏமானங்கள் வரும். என்ன சூழ்நிலை வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி கத்த நம்ம கூட நம்ம வழிநடத்த இருக்கிறார். அவரை விட்டு விலகவே மாட்டார். நாம் அவர் பிரசத்தை உணர்ந்து நடந்தோம்னா எந்த சூழ்நிலையும் நம்ம பூர்ண சமாதத்தோடு நடக்கலாம். ஏன் அவரு கையில ஒப்பு கொடுக்க அவர் அழகா நடத்துறார். எல்லா இடத்துலயும் ஜெயந்தான் கொடுப்பார். தோத்து போக மாட்டோம், ஏமாந்து போக மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், நஷ்டப்பட மாட்டோம், வேதனைப்பட மாட்டோம். என்ன வந்தாலும் கடைசியில ஜெயம் நமக்கு தான் கிடைக்கும். ஒப்பு கொடுப்போம். இந்த மாசம் 1ஆம் தேதியில ஆண்டவர் வழிய வச்சுட்டார். மாசம் முழுசும் அப்படியாக கத்த நம்ம கூட வந்து பகல்ல மேக சமமா இருள் அக்னி சமமா நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும். எங்கள் அன்புள்ள பரம தகப்பனே, நீர் நல்லவர் ஆண்டவரே. அன்று இஸ்ரவேல் ஜனங்களோடு இருந்தவர் நீங்க எங்களோடு கொடுக்குறீங்க. அவங்கள அந்த எகிப்துல இருந்தோம் பார்வோனுக்கு கலந்து விடுவிச்சு வெளியே கொண்டு வந்தவர். எங்களையும் இந்த உலகத்துல இருந்தோம் விசுவாசத்துல இருந்தோம் விடுவிச்சு வெளியே கொண்டு வந்துட்டு நடி சேர்த்துறோம். ஆவிக்குரிய ஜீவத்தை எங்களை கொண்டு வந்துட்டு நடி சேர்த்துறோம். இனி நாங்க இந்த உலகத்துல இருந்தாலும், இனி இந்த மாம்சரியத்துல இருந்தாலும் நாங்க மாம்சத்துக்கு அடிமைப்பட்டவங்க அல்ல. ஆவிக்குள்ளா எங்களை உங்களுடைய கண்ட்ரோல்ல உங்களுடைய ஆதிக்கத்துல கொண்டு வந்துட்டீங்க நடி சேர்த்துறோம். அப்பா எப்பொழுதும் எங்கள் கண்ணுலைக்கு உதவி செய்யப்பா. இனிமேலும் இஸ்ரவேல் ஜனங்க கஷ்டப்படும் போதெல்லாம் எகிப்து திரும்பி பார்த்த மாதிரி நாங்க திரும்பி பார்க்காதபடி, கஷ்டமோ நஷ்டமோ கத்திர நடத்திட்டு போற வழி எதுவாக இருந்தாலும் அதில் கத்திரோடு சேர்ந்து நடக்க, ஒரு சித்து ஒப்பு கொடுத்து நடக்க, பாடுபட, கஷ்டப்பட, உபத்திரப்பட, அது இல்லையே இது இல்லைன்னு சொல்லி என்ன சூழ்நிலை வந்தாலும் எது இல்லாமல் போனாலும் கர்த்தர் இருக்கிறீர்ன்ற அந்த விசுவாசோடு ஆபுக்கு சொன்ன மாதிரி ஆனவரே, எந்த இல்லாமல் போனாலும், வருமானத்துக்கான ஒரு வழி இல்லாமல் போனாலும், எது இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி இருப்பேன், ரட்சிப்பின் தரும் கலிகுரு சொன்ன எல்லா சூழ்நிலை கர்த்தரை கூட வச்சு நடக்கும்போது உண்மையாக எங்களுக்கு சந்தோஷம் உண்டு. குறையே தெரியாது, எந்த பாரமோ எந்த பயமோ இருக்காது. எப்போ தைரியமா சந்தோஷமா நடப்போம். ஆனால் இந்த அனுபவத்தை இந்த மாசங்களுக்கு கொடுக்கணுமா கெஞ்சிரும். இப்படி பிரசனத்தை உணர்ந்து ஜெயிக்கணும் உதவி செய்யப்பா. வசனம் அதிகமா எங்களுக்கு வரட்டும். வசனத்தை கொண்டு எங்களோட பேசி பேசி நடத்துற அனுபவத்தை எங்களுக்கு அதிகமா இந்த மாசத்துல கொடுங்க. எங்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். எங்க பிள்ளைகளும் அந்த அனுபவத்துல வரணுமே. சின்ன வயதிலேயே கர்த்தர் வசனத்தை சொல்லப்படும் போது வசனத்தை கொண்டு அவங்களோட பேசுங்கப்பா. பேசி கர்த்தர் பிரசனத்தை உணர்வு வைங்க. ஒரு சின்னதுலயே அவங்களுக்கு அந்த உணர்வு வரட்டும். வசனத்தை கொண்டு கர்த்தர் பேசான்னு அறியட்டும். வசனமா ஒரு தாகம் வரட்டும், வசனம் ஒரு வாஞ்ச வரட்டும். அவங்களே வசனத்தை எடுத்து படிக்கிறத ஜெபிக்கிறத நாங்க பார்க்கணுமே. கிருபை செய்யப்பா. அப்படியா கர்த்தரோடு சேர்ந்து வாழ் அனுபவத்தை சின்னதிலே கொடுங்க. அப்படி யோசிக்கிறதும் அவங்க தீர்மானிக்கிறதும் இனிமேலும் இந்த கண்ணால உலகத்தை பார்த்து உலகத்தாரை பார்த்து இழுக்கப்பட்டு போ. அப்படி வர கத்தரை பார்த்து கத்தரை வசனத்தை கொண்டு கத்தரை சித்தத்தை அறிந்து நடக்க கற்றுக் கொடுங்கப்பா. கிருபை செய்யுங்க. பிள்ளைங்க ஒருத்தருமே கெட்டு போக கூடாது. வாலிப பிள்ளைகளுக்கு விசேஷமா ஜெபிக்கிறோம். வாலிபத்துல எந்த விதத்துல உலகம் இழுத்து அவளை அழிச்சு போடாதபடிக்கு வராக முடியும். வசனத்தை கொண்டு ஆவியானவர் நல்லது கெட்டு எது உணர்த்தி சரியான நடத்துங்கப்பா. நன்மை செய்தாலும் மேன்மையிலையோன்னு காயினபா சொன்னீங்களே, அதே மாதிரி நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் நன்மையே செயலா காணப்படணுமே. ஒரு சித்த அரிச்சு அதே செயலா காணப்படணுமே. அந்த மாசம் முழுசும் உடைய கரைங்களை தாங்கி ஏந்தி சுமந்து வழிநடத்தணுமோ அப்படி கத்துவா கொடுக்கிறோம். எல்லா துதி கனமயமுக்க செலுத்துறோம். இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்திலே ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். என் கண்மை மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென்.